அது கிமு 326ஆம் ஆண்டு. உலகின் பல நாடுகள் ஒரே மனிதனின் காலடியில் விழுந்த காலம். அவன் பெயர் மாவீரன் அலெக்சாண்டர். அவன் வந்த இடமெல்லாம் அரசர்கள் சரணடைந்தார்கள். நகரங்கள் சாம்பலானது. வரலாறு மாறியது. ஆனால் இந்தியா மட்டும் விதிவிலக்கு. அவன் இந்தியாவின் எல்லையை அடைந்தபோது அவனை முதலில் வரவேற்றது அரண்மனைகள் அல்ல, இந்தியாவின் இயற்கை. முடிவில்லாத காடுகள், தொடர்ந்த மழை, அறியாத நிலம், அறியாத மக்கள். அதன் பின்புதான் அவன் உண்மையான இந்தியாவை பார்த்தான். இந்திய அரசன் போரஸ். தோற்றாலும் தலை குனியாதவன். அந்த போரில் இந்திய யானைகள் அலெக்சாண்டரின் படையை நடுங்க வைத்தது. ஆனால் இந்தியாவின் உண்மையான வலிமை போர்க்களத்தில் மட்டுமில்லை, அது மக்களின் மனதில். இந்தியர்கள் பற்றி பரவிய செய்தி ஒன்று அலெக்சாண்டரின் படையை பயமுறுத்தியது. இந்த நாட்டில் ஒருவர் தோற்றாலும் அடுத்தவன் எழுந்து நிற்பான். இந்தியாவில் ஒரு அரசன் தோற்றால் தேசம் சரணடையாது. அந்த இரவு அலெக்சாண்டரின் படை முன்னே செல்ல மறுத்தது. அவர்கள் சொன்னது இதுதான்: நாம் மனிதர்களை வென்றோம், ஆனால் ஒரு பண்பாட்டை வெல்ல முடியாது. இந்தியா ஒரு நாடு அல்ல, ஒரு கலாச்சாரம், ஒரு சிந்தனை. அந்த சிந்தனை வாளால் வெல்ல முடியாதது. அடுத்த நாள் அலெக்சாண்டர் திரும்பினான். இந்தியா அவனை துரத்தியதில்லை. இந்தியா அவனை தடுத்ததில்லை. இந்தியா அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் போய்விட்டான். இந்தியா அங்கேயே நின்றது. 1000 ஆண்டுகள் கழிந்தாலும் இந்தியாவின் மொழி, இந்தியாவின் மரபு, இந்தியாவின் அடையாளம் இன்றும் உயிருடன் இருக்கிறது. இது போன்ற வீடியோகளை மேலும் பார்க்க தமிழ் ஸ்டோரிஸ் AI சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.